லாஸ்ட் வீடியோவில் பட்டர் எடுக்கிறத பற்றி காமிச்சிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இது. பட்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போதே லாஸ்ட் பேஜில் வந்து எனக்கு தண்ணி பத்தாமல் போயிடுச்சு. அதனால நான் ஏற்கனவே ஐஸ் கட்டி வேறு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து உடச்சி ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை உடைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதுக்கப்புறம் கடைசி பேட்ரியுமே மிக்சியில் போட்டு எடுத்து பட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே நல்லா ரெடியாகி கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு நிறைய பட்டர் ரெடி ஆகிருந்தது. இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து 2வது வாட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணி எடுக்கிறதோட நிப்பாட்டிக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த வாட்டரை வந்து இதில் நம்ம பீட் பண்ணி எடுக்கிற இந்த எக்ஸஸ் வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து குக்கிங்கில் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி கிடக்கு, அதுக்கு நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாக. அதனால் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறவு இது வந்து நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரத்தை என்னால் காய்க்க முடியாது. ஏன்னா நிறைய இருக்கிறதுனால பொங்கி வந்துடும். நம்ம கொதிக்க வைக்கும்போது பொங்கி வரும் கண்டிப்பாக. அதனால் இன்னொரு பாத்திரத்துக்கு அதில் ஏற்கனவே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதித்து வர அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன். நான் அதை வந்து தண்ணியை புழிஞ்சு மேலே வைக்க அது பக்கம் இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நாம் நெய் காய்க்கும் போது பெரிய டாஸ்க் நம்மளுக்கு என்னென்னா, இந்த இடமே ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்துலையுமே சிந்து கேட்குறது ரொம்ப பிசுபிசுப்பாக வேறு இருக்கும். அதை கிளியர் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு இதில் பெரிய டாஸ்க்காக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, பட்டரை வந்து அடுப்பை பற்ற வச்சு மெல்ட் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல நான் கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிந்தி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேப்பில் வந்து பட்டர் நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா டக்குனி கொதிக்கும்னு சொல்லிட்டு. நான் பெரிய பாத்திரமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் இந்த பட்டர் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி கிடைக்கும். ஒரு 1/2 hour அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நெய் பிரிய ஆரம்பிச்சிது. நெய் பிரியதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்து 1/2 hour கூட தான் எடுத்துருது. நெய் பிரிய ஆரம்பித்த ஒரு 5 to 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நெய் நல்லாவே காஞ்சி கிடச்சிரும். இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ண உடனே தான் நீங்கள் இந்த கருவேப்பிலையை நீங்கள் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த நெய்யுமே கருப்பு கலருக்கு மாறிடும். நான் இதில் யூஸ் பண்ணலாம், நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன்.